மருதாணி வந்து போட போறோம். பொடுதலை போட போறேங்க. இது வந்து பொடுகுக்கு வந்து ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து வெள்ளை முடியை கண்ட்ரோல் பண்ணும். முடி அடர்த்தியா கொண்டுட்டு வரும். செம்பருத்தி போட போறேங்க. எலிவால் மாதிரி இருக்கிற முடியை கூட அடர்த்தியா கருப்பா கொண்டுட்டு வரும். வளராத முடியை கூட வளர வைக்கும். வெங்காயம் வந்து சொட்டையிலையும் முடி வளர வைக்குங்க. மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்குறவங்க, மெடிக்கல் ரெப்பா இருக்கிறவங்க எல்லாம் பைக்ல லாங் டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் முடி ரொம்ப கொட்டுதுன்னு நிறைய கால்ஸ் வரும் எங்களுக்கு. இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஒரு வயசு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க ஏஜ் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க நாங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் உண்டான ஹெர்பல்ஸ் வந்து நாங்க போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம நிறைய சீக்ரெட் இன்கிரீடியன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெர்பல்ஸ் எல்லாமே அக்கா எத்தனை ப்ராடக்ட் வச்சு என்னக்கா தயாரிக்க போறோம்? நம்ம பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போறாங்க. அதனால தான் 22 வகையான ஹெர்பல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம வந்து லைவாவே காட்ட போறாங்களா? ஆமாங்க. ஓகேங்க. இதெல்லாமே வந்து நம்ம அதுக்கு போற இன்கிரீடியன்ட்ஸ்ங்களா? ஆமா. ஓகே. இதுல என்னென்னலாம் வருங்க? கீழா நெல்லி, ஓகேங்க, கத்தாழை, மருதாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, வெட்டிவேர், நெல்லிக்காய், லெமன், ரோஸ், வெந்தயம், வெங்காயம், இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா. இதெல்லாமே இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நம்ம அம்மியில அரைச்சு விழுத எடுத்து வச்சு. மொத்தம் எத்தனை இன்கிரீடியன்ஸ் வருதுங்க இதுல? 22 ஹெர்பல்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்துனா நம்ம வந்து ஆயில் தயாரிக்கிறோம். ஆமாங்க. ஓகேங்க. அப்படியே எப்படி தயாரிக்கணும்னு பாத்தறலாங்களாக்கா? ஓகேங்க. நம்ம பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்க. இத வந்து இப்ப காய வைக்கணுங்களா? ஆமா. ஒரு மீடியமான ஹீட் வந்ததும் ஹெர்பல்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போறோம். மருதாணி வந்து போட போறோம். இது வந்து முடி ஷைனிங்க்கு, முடி வந்து கருமையா வச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மருதாணி போடணுங்களா? பொடுதலை போட போறேங்க. இது வந்து பொடுகுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓ, இது பேரே பொடுதலைங்களா? ஓகே ஓகே. அரைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்களா? ஆமா, விழுதா அரைச்சு வச்சிருக்கோம். சரிங்க. சோ அரைச்சு வச்சு இத மாதிரி போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்களா? கருவேப்பிலை போட போறேங்க. கருவேப்பிலை வந்து வெள்ளை முடியை கண்ட்ரோல் பண்ணும். முடி அடர்த்தியா கொண்டுட்டு வரும். முடி நீளமாவும் கருப்பாவும் இருக்கும். செம்பருத்தி போட போறேங்க. செம்பருத்தி வந்து எதுக்காகனா எலிவால் மாதிரி இருக்கிற முடியை கூட அடர்த்தியா கருப்பா கொண்டுட்டு வரும். பார்வைக்கே ரொம்ப அழகாவும் இருக்கும், பின்னலும் அழகா இருக்குங்க. செம்பருத்தி பழைய பாட்டி கூட சொல்லுவாங்க, செம்பருத்தி எல்லாம் வந்து அரைச்சு தலையில தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா. சோ நீங்க வந்து அரைச்சு இந்த இதுல போட்டுருவீங்களா? ஓகே. வெந்தயம் போட போறேங்க. வெந்தயம் வந்து முடி அடர்த்தியா இருக்கும், ஷைனிங்காவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், வெள்ளை முடியும் கண்ட்ரோல் பண்ணுங்க. முடி ரொம்ப ஷைனிங்காக அழகாக அடர்த்தியாக இருக்கும், முடி வாசமாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்குங்க. வளராத முடியை கூட வளர வைக்கும். வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து சொட்டையிலையும் முடி வளர வைக்குங்க. சின்ன வெங்காயம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் லேடிஸ்க்கு வந்து தலையில் முடி நிறைய இந்த வாக்கில் வந்து கொட்டி இருக்குங்க, கேப் நிறைய இருக்கும். இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே ஃபுல்லாகிடும். 3 மந்த்ஸ்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பேன் இருந்தாலும், ஈர் இருந்தாலும், பொடுகு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்குங்க. இது வந்து கருநொச்சி போடுறேங்க. கருநொச்சி வந்து வெள்ளை முடியை கருப்பாக்கி கொடுக்கும், முடி அடர்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபஸ்ட்டு 200 ml வாங்கினவங்க எல்லாருமே 4 லிட்டர் 1/2 லிட்டர் தான் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க. துபாய், சிங்கப்பூர், மலேசியான்னு எல்லா இடமும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட மினிமம் வந்து 200 ml இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. 200 ml ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு ஃபேமிலி பேக்காவே 1 லிட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இது கியூர் பண்ணுன்னு சொல்றீங்களா? பொடுகு அதிகம் இருக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 நாளில் கியூர் ஆயிடுங்க. வெள்ளை முடி இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு இப்போ நரமுடி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 8 வயசுல இருந்து நிறைய நரமுடி இருக்கு. அவங்க எல்லாமே நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இருக்கிற முடி ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக்காக மாற ஆரம்பிச்சிருங்க. ஓ சரிங்க. ஹேர் ஃபால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆமாம். ஹேர் ஃபால் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபுல்லாக வேறாக கொட்டுதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்பொழுது 3 மந்த்ஸ்லேயே நல்ல ஸ்ட்ராங்கான ஹேர் வந்து கிடைக்கிது. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. வேப்பிலை போட போகிறோம். வேப்பிலை வந்து எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், இது கசப்பானது தான். இது முடிக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுக்குதுங்க. இது வந்து முடி உதிர்வு பிரச்சனையவே தடுக்குது. 2வது வேர்க்கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஹேர் வந்து ஹெல்த்தியாக கிடைக்கும். மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க எல்லாம் பைக்கில் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் முடி ரொம்ப கொட்டுதுன்னு நிறைய கால்ஸ் வரும் எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது யூஸ் பண்ணும்பொழுது கண்ணுக்கு நல்லா இருக்கும். லாங் ட்ராவல் பண்ணும்போது முடி கொட்டுன இடத்துல திருப்பி முடி வளர ஆரம்பிச்சிடும். கொட்டுன இடத்துல முடி வளரும். நிறைய பேர் இந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டு முடி டேமேஜ் ஆகி ஸ்கால்ஃப் எல்லாம் டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது மறுபடியும்
growth ஆமா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ரோஜா இதழ் போடுறேன். இது வந்து முடிக்கு நல்ல வாஸ்தையும் ஸ்மூத்தா இருக்கும், ஷைனிங்காவும் இருக்கும் ஹேர். இது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்ல சென்ட்டோ நம்ம யூஸ் பண்ணல. சரிங்க. இது வந்து நேச்சுரலா வர ஸ்மெல்லுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது ரோஜா இதழ்ங்கிறது நல்ல குணமும் இருக்கு, இதுல வாசத்துக்கும் யூஸ் ஆகுங்க. ஆமாங்க. ஓகே. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, பொடுகு இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஆயில் வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரே வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். ரெகுலரா இப்போ வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடி எங்களுக்கு நல்லா வேணும், ஸ்ட்ராங்கா வேணும்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து +2 முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் J2E எக்ஸாமுக்கு வந்து விடிய விடிய நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா நைட்டு தூக்கம் கெடுறதுனால முடி நிறைய கொட்டுது, டேண்ட்ரஃப் நிறைய இருக்குன்னுட்டு நிறைய கால்ஸ் வருது. நாங்கள் அவங்க எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுறோம், இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக தூக்கம் வரும். நைட்டு யூஸ் பண்ணும் பொழுது நல்ல தூக்கம் வரும். அந்த குழந்தைங்க வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸாவது நல்லா தூங்கி மைண்டு ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துருச்சு நெக்ஸ்ட் படிக்க முடியும் அவங்களால. டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடும், முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட வாங்கினவங்க யாராவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி? நிறைய பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன போட போறாங்க? ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் நைட்டு விடிய விடிய சிஸ்டத்தில் கண்டினியூஸாக 12 to 14 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ட்ரைனஸாக இருக்கும். அவங்க எல்லாருமே ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குங்களா? இந்த ஆயில் எப்படி தான் யூஸ் பண்ண, நைட் வச்சுட்டு காலையில் குளிக்கிறது அந்த மாதிரிங்களா, இல்லை எப்படி யூஸ் பண்ணலாங்க இது? இல்லை 3 ஹவர்ஸ் தலையில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒர்க்கு முடிச்சுட்டு நைட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து நைட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். தூங்கி எழுந்திரிச்சாங்கனாவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நான் மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நைட்டு ஒர்க் பண்ணுறவங்க மார்னிங் போடலாம், மார்னிங் ஒர்க் பண்ணுறவங்க நைட்டு போடலாம். இப்போ சில பேருக்கு வந்து சில ப்ராடக்ட்டில் அலர்ஜிஸ் எல்லாம் இருக்குங்க, அவங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் வந்து சஜஷன் சொல்லிடுவீங்களா? தாராளமாக சொல்லிட்டு இருக்கோம். இது எந்த அலர்ஜியுமே கிடையாது, 100% இது ஹெர்பல்ஸ் தான். அதனால தான் லைவாகவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம், எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. இப்போ இது எந்த வயசு குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன்? 1 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க, ஏஜ் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னென்ட் உமன் அந்த மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூஸ் பண்ணலாம். சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்காக வந்து நாங்கள் அதுக்கும் உண்டான ஹெர்பல்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெர்பல்ஸ் எல்லாமே. இதை வந்து நம்ம சொல்ல முடியாது, எது லைவாக உங்களுக்கு வந்து காமிக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் வந்து இதில் காமிச்சிருக்கோம். எலுமிச்சம்பழம் வந்து போட போகிறேங்க. இது வந்து தலையில் இருக்கிற பொடுகு ஆன்டிபயோட்டிக் தான். இதுவுமே புண்ணு, பொடுகு, ஈர்ப்பேன் எது இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் பண்ணி கொடுத்துரும். இதுவுமே வந்து நம்ம நெல்லிக்காவும் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். சரி, மலர் நெல்லிக்காங்களா? ஆமாங்க. ஓகே. இதை வந்து அரைச்சி ஆட் பண்ணுறதுங்களா? ஆமாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டாங்க, சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. எவ்வளோ நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்குங்க? இது வந்து ஒரு பதம் இருக்கு, பதம் ஒரு அந்த இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்க. அது வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துட்டு உடனே யூஸ் பண்ணலாங்களா, இல்லை இது ஏதாவது? இல்லை, எங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னும் 2 ப்ராசஸிங் இருக்கு, அப்புறம் தான் நம்ம பாட்டிலா இது பண்ண முடியும். ஓகே. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சுங்களா, இல்லை ஏதாவது ரிமைனிங் இருக்கு? எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சு. 22 ஹெர்பல்ஸ் இதில் ஆட் பண்ணி. ஓகே. இப்போ வந்து இந்த எண்ணெய் அவ்வளோதாங்க. இதை வந்து உங்களுக்கு வடிச்சு எடுத்து உங்களுக்கு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டிலாக வரும். ஸோ இந்த பாட்டிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஆயில் காய்ச்சறதை வந்து டைரெக்டாகவே காட்டிட்டாங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி காட்டுவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிடுறீங்களா? நைட்டு வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்படி மற்ற ஆயில், கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆயில் வந்துட்டு அதே அளவு எடுத்துக்கிட்டு தலையில் வந்து நல்லா வச்சு ஜென்டில் மசாஜ் பண்ணி விடணும். நல்லா கால்ப்ல இருந்து கீழே எட்ஜு வரைக்குமே நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடணும். டெய்லியும் 3 ஹவர்ஸ் கம்பல்சரி டெய்லியுமே நீங்கள் தேய்க்கணும். இது என்ன ப்ராடக்ட்டுங்க? இது வந்து நம்ம செகண்ட் ப்ராடக்ட், பியூட்டிகாவோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர். இது ஹேர் வாஷ் பவுடர். ஆமாம். இது ஷாம்புக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், கெமிக்கல் கிடையாது. ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இது குளிக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நனைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். குளிக்கும்போது இது வந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். தேய்ச்சி குளிக்கும்போது ஷைனிங்காகவும் இருக்கும், ஹேர் அடர்த்தியாகவும் வரும். என்ன பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க? பொடுகு, முடி கொட்டுறது, முடி வந்து அடர்த்தியாக வேணுங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இது மினிமம் எத்தனை கிராம்லேருந்து வாங்கலாங்க? இது 100 கிராம்ல இருந்து வாங்கலாம்.
வாங்கலாம். ஒரு 1 kg வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் கஸ்டமைசர் பேக்கும் இருக்குது. யாருக்காவது எனக்கு 5 kg வேணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோங்களா? ஆமாங்க. ஓகேங்க. இந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கனாவே நம்ம எல்லா டீட்டெயிலுமே கொடுப்போம். ஓகே, நான் உங்களோட வாட்ஸ்அப் லிங்காகவே வந்து கொடுத்தாரேன். நீங்கள் சேவ் பண்ண கூட தேவையில்லை. அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன நீட் எவ்வளோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணி விட்டுருவோம். ஓகே, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்கக்கா. தேங்க்யூக்கா.